யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் கால நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय गुरुदेव, जय सिद्धिविनायक, जय शरवेश्वर, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिंह, जय वेंकटेश्वर, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्रीराम. नलमा நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் 7/16/25 இருந்ததுன்னா நீங்கள் கேது கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. கேது கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னாவே அதுக்குடைய அதிபதி விநாயகர். விநாயகர் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய உடல், தலை பார்த்தீங்கன்னா யானையுடையது. யானையுடைய தும்பிகை ஆகட்டும், கண்கள் ஆகட்டும், செவிகள் ஆகட்டும், ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதனால ரொம்ப இன்னோவேட்டிவ், ரொம்ப கிரியேட்டிவ், அருமையான ஆலோசனை, எப்போ பாரு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஃபியூச்சரை பற்றி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையான பர்சனாலிட்டிஸாக வருவாங்க. ட்ரையல் அண்ட் எரரை பற்றி ஆலோசனையே பண்ண மாட்டாங்க. எவ்வளோ எரர் ஆகட்டும், எவ்வளோ ட்ரையல் ஆகட்டும், ஒரு ஏதோ எழுதக்கூடிய பழக்கம் இருக்குன்னு 10 பேப்பர் வேஸ்டான பொருள் அப்படி போட்டு 11, 12, 13, 14, 15 போயிட்டே இருப்பான். அதை விட மேல என்ன, அதுக்கு மேல, அதுக்கும் மேல அப்படின்வாங்களே, தமிழ் டைலாக் தானே அது. அதுக்கும் மேல, அதுக்கும் மேல, அதுக்கும் மேல போறவங்க தான் இந்த 7. 7ன்னா கேது. ஸோ அருமையான தேதிங்க 7/16/25. உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும்னா, ஓரளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு 30% பிரச்சனை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கு. ஏன்னா 8க்கும் 7க்கும் ஒத்து வராது. சனியும் கேதுவும் சில பிரச்சனைகள் கொடுங்க, சில இடைஞ்சல், இடையூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடைஞ்சல்களை கொடுக்கலாம். இந்த ஸ்பீடு பிரேக்கர், நீங்கள் ஸ்பீடாக போகும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வச்சுன்னா திரும்பி ஸ்லோ ஆகி திரும்பி ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து ஆரம்பிக்கல, அந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கர்ஸ் வரலாம் இந்த வருஷம். அது விட்டாச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அது இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் இருக்காது. எந்த கேட்டகரியில் நல்லா இருக்கும்ன்றத நான் அதுக்காக இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 7/16/25 பிறந்திருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இந்த ஃபேமிலி ரிலேஷன் தான் பிரச்சனை. கல்யாணம், வீட்டில் மனைவி, குழந்தை, இவங்களோடெல்லாம் ஒற்றுமை இருக்காது. வெளியில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பேரை பார்த்தா தங்கமான மனுஷன்ப்பா, இவருக்கா வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை, குழந்தைங்களா இப்படி அப்படி இப்படின்னு அவங்க பேசிக்குவாங்களே தவிர வீட்டில் மட்டும் இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. இவங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் நிறைய வரதுக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். அதனால அந்த ஒரு கல்யாண விஷயங்கள்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடந்துடும். இன்னைக்கு ஒரு லெஜெண்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க, ரிஷப் ஷெட்டி அப்படின்னு. ரிஷப் ஷெட்டினோட எல்லாருக்கும் யாரதுன்றீங்க. அதுலயும் அவங்களுடைய ஒரிஜினல் பேரை கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெரியாது. பிரசாந்த் ஷெட்டி, ரிஷப் ஷெட்டி. இப்போ வந்துச்சு, நிறைய வந்துருச்சு. காந்தாரா சினிமா டைரக்டர், ஹீரோ, ரைட்டர், ரொம்ப அருமையான ஒரு கிரியேட்டிவ் யோசிச்சிருக்காரு. காந்தாரா அப்படின்ற சினிமா இன்னைக்கு நார்மலா எல்லாத்துக்குமே காம்படிஷன் இருக்குங்க. ஹிந்திக்கு தமிழ், தமிழுக்கு தெலுங்கு, தெலுங்குக்கு கன்னடா, கன்னடாக்கு மலையாளம், எல்லாம் இருக்கு காம்படிஷன், எங்க இருக்காது. ஆனா இப்போ கான்செப்ட் நல்லா இருந்ததுன்னா காம்படிஷனே மறந்துட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் புகழுவாங்க. பார்த்தீங்களா? இதுதான் தேவை இல்லையா? எல்லாருமே குளோபலைஸ்டு. ஸோ அந்த ரிஷப் ஷெட்டி காந்தாரா சினிமா எடுத்தாரு, அருமையான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவாக ஆலோசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். பிரசாந்த் ஷெட்டின்னு உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேர்.
பாருங்க, பேர் மாத்தினா இப்படி மாத்தணும். இதே நம்மள இப்ப தமிழ்நாட்டுல பிரசாந்த் அப்படின்னு யாராவது இருந்ததுன்னா ஒரு 2 R 2 H 2 N போட்டு விட்டுருவாங்க. பிரசாந்துக்கு 2 T போட்டு விட்டுருவாங்க, முடிஞ்சது பிரசாந்த். ஒரு 2 இனிஷியலும் போட்டுருவாங்க, EV AS ASKN 4 இனிஷியல் வச்சுக்கிறவங்களும் தமிழ்நாட நான் பார்த்திருக்கேன் சாமி. ஏதோ நம்ம அப்பா பேரு ஒரு இனிஷியல், இல்ல நம்ம ஊர் பேர் ஒரு இனிஷியல் இருக்கும் இல்லையா? அப்பா பேரு ராமசாமின்னா ஒரு R, ஊர் பேரு ஏதோ திருச்செங்கோடோ இல்ல ஏதோ டி, இது ஏதோ இருக்கணும், TR அப்படின்னு. ரொம்ப சாமி இங்க வைக்கிறாங்க 4 இனிஷியல், பேருக்கு ஒரு 4 எழுத்து, எல்லாம் TNN. இந்த மாதிரி எல்லாம் பேர் மாற்றம் இருக்கக்கூடாது. பிரசாந்த் ஷெட்டினா 56 வருது, ஆனா P என்ற எழுத்து வந்து 8. இதனுடைய பிரமிட் நம்பர் வந்து 76. பிரசாந்த் ஷெட்டி ரிஷப் ஷெட்டி ஆனார். ரிஷப் ஷெட்டி அப்படின்னா பேர் வந்து 36. 36 அவங்களுக்கு அவ்வளவு ஓன்ற சக்சஸ் கொடுக்க நம்பர் கிடையாது. ஆனா பிரமிட் நம்பர் 83. அதுக்கு அடுத்தது ரிஷப்னு தான் அதிகமா, காமனா ரிஷப் ஷெட்டினா ரிஷப்னு கூப்பிடும்போது 14. 14ன்றது அருமையான நம்பர். அதனுடைய பிரமிட் நம்பர் பாத்தீங்கன்னா 94. பிறந்திருக்கிற தேதி பாத்தீங்கன்னா 7th July 1983. ஆல்ரெடி அங்க 7 நம்பர்ல கமல்ஹாசன் இருக்காருல்ல, என்ன கிரியேட்டிவிட்டி வேணும். ஆனா ஃபேமிலி பிரச்சனைகள் அதெல்லாம் யாருக்கு இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ 7th Julyல தமிழ்நாட்டில் ஒரு கமல்ஹாசன் அப்படின்னா நம்ம கர்நாடகாவில் வந்து ரிஷப் ஷெட்டி. பர்த் நம்பர் 7, ஃபியூச்சர் நம்பர் 8. 7th July 1983. 7 + 7 14, 14 24, 24 + 8 32, 35 வரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நீங்க உங்க ஊர்ல இருங்க, நான் எங்க ஊர்ல இருக்கிறேன், ஆன்லைன்ல கலந்துக்கலாம். நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் கலந்துக்கலாம், நீங்க அமெரிக்கால இருந்தாலும் கலந்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த பேர் மாற்றங்கள் எல்லாம் நல்லா நடந்ததுன்னா எவ்வளவு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா நாங்க இருப்போம் அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கணும். அதனால ஆல்மோஸ்ட் நம்ம 30 வருஷம் அனுபவத்துல அந்த ஜோதிடத்துக்காக நியூமராலஜிக்காக 4 வால்யூம் எழுதியிருக்கோம். நம்பர் 1, நம்பர் 2 வால்யூம், அதுக்கு அடுத்தது நம்பர் 3 வால்யூம், நம்பர் 3, அதுக்கு அடுத்தது நம்பர் 4 வால்யூம்ஸ். ஆல்மோஸ்ட் 2000 பேஜஸ்ங்க இந்த நியூமராலஜி பத்தி விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது. இதுல ஒரு ஆல்மோஸ்ட் 700,000 பேஜஸ் புக் பேட்டர்ன் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்படி பேட்ச் நடந்துகிட்டே இருக்கும், எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க, நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஜாயின் ஆகி இதை கத்துக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கும், உங்க ஃபேமிலி, உங்க குழந்தைங்களுடைய எவ்வளவோ அவங்கள நல்லா பெரிய ஆளா கொண்டு வரணும்னு இருப்பீங்க. ஏதேதோ பேர் வச்சிருப்பீங்க, அதை கூப்பிடுறது இன்னொரு விதமா இருக்கும், அதை பத்தி தெரியாது. இப்போ அவ்வளவுதான், யார் என்ன நினைப்பாங்களோன்னு பிரசாந்துக்கு போய் 2 R 2 T 2 H போட்டா சக்சஸ் கிடைக்குமா? பக்கத்துல வச்சு ரிஷப்னு மாத்த வேண்டியதுதான். சரியா? அந்த மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும்னா சப்ஜெக்ட் மேல ஒரு பிடிப்பு வேணும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் a hold on subject, அதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா வராது. யாரோ சொன்னாங்க 2 T, இன்னொரு T ஆட் பண்ணு, இன்னொரு இனிஷியல் ஆட் பண்ணிரு, உங்க தாத்தா பேர் இனிஷியல் போட்டுரு, உங்க அப்பா பேர் இனிஷியல் போட்டுரு, உங்க ஊர் பேர் இனிஷியல் போட்டுக்கோ, 4 இனிஷியல், அதுக்கு அடுத்தது பேர்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இதெல்லாம் கொண்டு போய் எங்க போய் முடியுது. அதனால இது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நீங்க ஜாயின் ஆகுங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் ரொம்ப ஈஸி இல்லையா? டெக்னாலஜி வளர்ந்துச்சு, கத்துக்கங்க. உங்க வாழ்க்கையும் இந்த மாதிரி பிரசாந்த்ல இருந்து ரிஷபான மாதிரி ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான், ஒரு மோட்டிவேஷன் தான். இதுக்கு அடுத்தது 2024 ஆங்கில வருஷம் வந்து கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். ஃபினான்ஷியல் பிரச்சனை வராது, ஸோ ஒர்க் பிரச்சனை வராது. ஒர்க் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் அதிகமாக வரலாம், வேற வேற இடத்துக்கு போகலாம். புதிய இடம்ங்கிறதுனால நீங்க அங்க அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், அவ்வளவுதான் அந்த இனிஷியல் பிரச்சனைகள். அது விட்டாச்சுன்னா வெளிநாடு சென்று செய்யக்கூடிய எல்லா தரப்பின மக்களுக்கும் அருமையா இருக்கும். நீங்க எந்த ஊருக்கே போங்க, நான் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகும்போது ஒரு 100 பேரை கேதரிங் கூப்பிடுவேன்னு வச்சுக்கோங்க. கூப்பிட்டுட்டு 7, 16, 25ல பிறந்திருக்கவங்க எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா ஒரு 80% பேர் கையை தூக்குவாங்க. 7, 16, 25ல பிறந்து இருக்கிறவங்க எப்பவுமே அப்படிதான். பாருங்க, கர்நாடகா மங்களூர் பக்கத்துல பிறந்த வளர்ந்த ஒரு பையன் ரிஷப் ஷெட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த தேசத்துல ஃபேமஸ் ஆயிட்டார். அந்த மாதிரிதான். அதே போல காரைக்குடியில பிறந்திருக்கிற கமல்ஹாசன் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 7ஆம் தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ நிறைய வெளிநாடுகள் வேலைகள் இருக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் இதுல இருக்கிறவங்களுக்கு நல்லா அருமையா இருப்பாங்க. இந்த ஒர்க்கிங் கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்களா? ஒர்க்கிங் கேட்டகரி பீப்புள் ஏதோ ஒரு 5 வருஷம் இங்க இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க, திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா வேற எங்கேயாவது போய் செட் ஆகிறதுக்கு கஷ்டம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஃபேமிலி ரிலேஷன் பிரச்சனை வரலாம். கல்யாணம் இருந்ததுன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டா இந்த வருஷம் நல்லது. குருஜி வயசாயிடுச்சு அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ஏஜ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா
உங்களுக்கு அருமையான மேட்ச் யாருன்னா 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க ரொம்ப அருமையான மேட்ச். அப்புறமா 4, 13, 22, 31 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க அருமையான மேட்ச். அதுக்கு அடுத்தது 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணோம். அதை விட்டு வேற தேதியில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண போனீங்கன்னா போதும்டா சாமின்ற மாதிரி ஆயிரும் வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்றேன், ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்துல ஒரு 36 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. 32, 34 வந்துருச்சுன்னா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பார்க்காம ஒரு 10% குறைஞ்சி 30 வந்தாலும் பரவாயில்ல, 36 தேதி நல்லா இருந்ததுன்னா பாருங்க. இந்த தேதியில இருக்கிறவங்கள கல்யாணம் முடிச்சா நல்லது. குழந்தை செல்வங்களுக்கு எதிர்பார்க்கறவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டா நல்லது. அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப் பாதிக்கலாம், கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனைகள் வரலாம். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கல்யாணம் பண்ணவங்க பிரிஞ்சிடலாமா, டிவோர்ஸ் எடுத்துக்கலாமான்ற மாதிரி எல்லாம் இருக்கும். புதுசா கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சில பிரச்சனைகள், அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம வராம இருக்கிறதுக்கு சில லக்கி டிப்ஸ் சொல்றேன் நான், அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையான நம்பர் வந்து ஹெல்த் ரிலேட்டட்ல ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த தேதியிலையும் அவ்வளோதான். நார்மலி ஒரு 50-50ன்னு சொல்லலாம். 50% நல்லா ஒல்லியா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இன்னும் 50% பீப்புள் வந்து நல்லா வயர்கீர் நல்லா பருமனா இருப்பாங்க. விநாயகன் சொல்லிட்டேன், பிள்ளையாருக்கு 7, 16, 25 பிறந்திருக்கிறவங்க பிள்ளையார் மாதிரி தான். பிள்ளையாருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கும். அவங்களுக்கு வயிறு நல்லா வந்துடும். ஸோ அதனால வயிறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நடக்க போக பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பருமனா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடு யோசிக்கிறது அதிகம்ன்றதுனால தூக்கம் வராது. ஸோ கெட்ட பழக்கங்களுக்கு ஏதோ மாத்திரை சாப்பிட்றணும், ஏதோ குடிச்சிடணும், இந்த மாதிரிலாம் சில பழக்கங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பழக்கங்களே இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடலாம். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதுங்க. ட்ரக்ஸுக்கு அடிக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ட்ரக்ஸ்னா குடிப்பழக்கம், அந்த பழக்கம், இந்த புகைப்பிடிக்கல் எல்லாமே வந்துடலாம். அதனால அந்த பழக்கங்கள் இல்லாதவங்களுக்கும் வரலாம். ஏதோ ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. டிராவல் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபர்ஸ், புதிய இடத்துக்கெல்லாம் போகும்போது டிராவல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ராக்சர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவரால் இதுல இருந்து வெளியில வரதுக்கு லக்கி டிப்ஸ் என்னங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அருமையான கலர்ஸ் வந்து ஒயிட் ப்ளூ தான். ஒயிட் ப்ளூ கலர், கொஞ்சம் சில்வர் கலர் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒயிட் ப்ளூ சில்வர் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. லக்கி நம்பர்ஸ் வந்து 2, 6 2, 6 லக்கி நம்பர்ஸ். 2, 11, 20, 29, 6, 15, 24 இந்த தேதியில வேலைகளை ஆரம்பிக்கிறதுலாம் சக்சஸ் கிடைக்கும். லக்கி டைரக்ஷன் என்னும் போது நார்த் வெஸ்டும் சவுத் ஈஸ்ட். ஏதோ ஒரு வேலை செய்றீங்கன்னா சவுத் ஈஸ்டுக்கு ஒரு 2 நடந்து வேலையை ஆரம்பிங்க. ஒரு ஃபோன் கால் சவுத் ஈஸ்டை பார்த்து பண்ணுங்க, ஒரு மெயில் பண்ணுங்க, ஒரு சிக்னேச்சர் போடுறது எல்லாம் இது பண்ணும்போது பிரச்சனை இருந்து வெளியில வந்துடலாம். அது விட்டு நிறைய பிரச்சனை இருக்கு குருஜி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம சித்தி விநாயக சரபேஸ்வர பீடத்துல. ஸோ நீங்க உங்க பேரு, உங்க ராசி, நட்சத்திரம்லாம் இந்த தொலைபேசி எண்ணுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தகுந்த எந்திரத்தை உங்க பேர்ல வச்சு பூஜை பண்ணி கொடுக்கப்படும். நம்ம சித்தி விநாயக சரபேஸ்வர பீடத்துல ராவுகால பூஜைகள் விசேஷம், அபிஷேக பூஜைகள் நடக்கும். அதுல ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை விசேஷமா கூஷ்மாண்ட ஆரத்தின்னு பண்ணுவோம், பூசணிக்காய் ஆரத்தி எடுத்து பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேலைகள் தடைப்பட்டு இருக்குன்னா சுதர்சன யந்திரம், விக்னங்கள் வந்துட்டு இருக்குன்னா லக்ஷ்மி கணபதி யந்திரம், பணப்பற்றாக்குறை ஏற்படுதுன்னா லக்ஷ்மி குபேர யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், குபேர யந்திரம். அதுக்கு அடுத்தது காரியங்கள் நடக்கிறதுக்கு சர்வகாரிய சித்தி யந்திரம். சர்ப்பதோஷம் இருக்கு, குழந்தை செல்வங்கள் ஏற்படல, கல்யாணம் நடக்கலைன்னா கால சர்ப்ப யந்திரம். அதுக்கு அடுத்தது வந்து நிறைய சத்ருக்கள் இருக்காங்கன்னா சரபேஸ்வர சுவாமி யந்திரம். ஸோ இந்த மாதிரி யந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்க பிரச்சனை எதிர்ப்பு, இந்த வாஸ்து பிரச்சனை இருக்குன்னா வாஸ்து யந்திரம். ஸோ இந்த யந்திரங்கள் எல்லாம் நீங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது, நீங்க எந்த பிரச்சனை உங்களை வந்துச்சோ இந்த யந்திரத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிரும். ரொம்ப அருமையான வாழ்க்கை உங்களுக்கு. ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.